வருமானிப்போம். பழக்கம் தான் காரணம். நீங்க கூடாதுன்னு மனசு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா ஆகவே ஆகாது. ஒரு முறை என்ன பாம்பு கடிச்சது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? நாகர்கோயிலிருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாரு. அவரு ஒரு ஆள்கிட்ட பணம் கொடுத்திருந்தாரு. அந்த பணம் வாங்க போனோம். 2, 3 வாட்டி அந்த அம்மா ஏமாத்திட்டே இருந்தது. இவன் என்கிட்ட சொல்றாரு, ஏமாத்தி இருக்கு அந்த அம்மா ஏமாத்துறாங்க. கொஞ்சம் நீங்க கூட வாரியான்னா சரிம்மா நம்ம ஊர்காவர்கள் அங்க இருக்க கூட போனோம். வேளச்சேரி. அப்போ அது விஜயநகரம். பயங்கரமா மழை மழை பெஞ்ச நேரம். குளம் மாதிரி கிடக்கு. ஏரி மாதிரி கிடக்கு. பைக்ல நாங்க 2 பேரும் போயிடும். பைக்கை ஒரு ஓரத்துல வச்சுட்டு போகணுமே என்ன அவர் சொன்னார், அந்த அம்மா அங்கதான் இருக்கு வீட்டுல நான் போன் பேசுறேன், நான் வீட்டுல இருக்கேன், என்னால வெளியில வர முடியாதுன்னு சொல்லிச்சுது. நம்ம போயிடலாம். பார்த்தா எப்படி போறது, இடுப்புக்கு மேல இருக்கு தண்ணி, பேண்ட் எல்லாம் முங்கிடும். அவர் என்ன பண்றாரு, போகலாங்கிறார். சரி இவ்வளவு சொல்ல நம்மளால தர வேண்டாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் அவரும் என்ன அவர் குடிச்சுட்டாரு. அவர் சொல்ல நாங்க இப்போ 2 பேரும் சேர்ந்து இன்னும் தண்ணி இழுத்துட்டு இருக்கிறோம். அடிச்சுட்டே நிறைய குப்பையுமா கிடக்கு. எல்லாம் மழை. 2 பேரும் அதுல நடந்து அப்படி போறோம். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர்கிட்ட சொன்னேன், சார் தண்ணி இருக்க நினைக்காதீங்க, தண்ணி பாம்பும் கிடக்கும், கடிச்சிட போகுது, கவனமா இருங்க. கடிச்சிட போகுது கவனம். சரி பார்த்துட்டு தான் போறேன் சொல்லிக்கிட்டே போகும்போது ஏன் நல்ல சுருநீரை கடிச்ச மாதிரி இருக்கு. சொன்னதுன்னா கடிச்சது எனக்கு டக்குன்னு காலை அப்படி தூக்குறேன். இவரை புடிச்சிட்டு ஒத்த காலை தூக்குனா இடது காலில பெருவிரல்ல பாம்பு அப்படி தொங்கு ஒரு 4 அடிக்கு. 2 பல்லும் அதுல அப்படி குச்சிட்டு இருக்குது. அப்ப அந்த பள்ளி எவ்வளவு காட்டமா இருந்தா ஆழமா இருந்தா இது விழாம இருந்திருக்கும். நல்லா சிந்திக்கலாம். காலை இப்படி தூக்கும் போது அந்த பாம்பு தொங்கிட்டு இருக்குதுன்னா பல்லினுடைய பிடியில தானே இருக்குது. அப்ப பல்லு நல்ல பங்கி இருக்கு, விட முடியல. இவரை புடிச்சிட்டு இவரு பார்த்த உடனே இவரு என்ன உடைய ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ பாம்புன்னு இவன் அவனுடைய பிடிமானமே எனக்கு போய் ஒத்த காலத்துக்கு வச்சு அலர்ந்த தொங்குது. சரிஞ்சுன்னா தண்ணியில விழுந்துருவேன். உடனே என்ன பண்ணேன், இந்த கால நல்லா ஊண்டிக்கிட்டு அந்த கால ஒரு உதறி கழித்தேன். பாம்பு கொத்துன்னு போய் நீங்க எதுக்கு சொல்றேன்னா, நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்கிறது பாம்பு கடிக்கும், பாம்பு இருக்கு சொல்லிட்டு சொல்லியாச்சு. பாம்பும் கடிச்சிச்சு. இதை தாங்க வேண்டியதான். இது அதுக்கு தெரியும். என்ன அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, நேர ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பாரு, சைதாப்பேட்டையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் எடுக்க மாட்டேன்ட்டான். சார் பாம்பு கடிச்சார் வம்பு சார் போயிட்டாருன்னா அப்புறம் யார் பதில் சொல்றது, நீங்க நேர ஜிஹெச் போயிருந்தேன்னு. நான் அவருக்கு பின்னாடி உட்கார்ந்து ஜிஹெச்சுக்கு போறேன். அது ஒரு 7-8 கிலோமீட்டர் மேல இருக்கும். பின்னாடியே போறேன். நைட்டு ஜிஹெச்ல போய் பாம்பு கடின உடனே ஸ்பெஷல் வார்டு கடற்கடாண்டு எல்லாம் ஓடி வச்சாங்க. சென்டர்ல தூக்கி போட்டு கூப்பிட்டு போனாங்க. கொண்டு போய் போட்டாச்சு. டாக்டர் 3 டாக்டர் வந்துட்டாங்க பாம்பு கடி. பார்த்துட்டு எங்க நாங்க காலை சொன்னேன். காலை பார்த்தா ஆமா ஒண்ணு அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, ஆமா சார் 2 பல்லு நல்ல பல்லு இருக்கு, பயங்கரமான பாம்பா தான் இருக்கும், உடனே இருக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு என் மூட்டை என்னெல்லாம வச்சான். பட் நல்ல நாய்க்கு மூச்சு போயிட்டு இருக்குது, எதுனா விட மாட்டேங்கிறான். அப்புறம் இன்ஜெக்ஷனை போடணும், அதை போடணும், இதை போடணும்னு அவர்கிட்ட கேட்கறான். அவரோட ரேஞ்சு அவரு இந்த உலகில நாகர்கோயில இருந்து. பட் அவர்கிட்ட கேட்டா, இப்ப நீங்க இவருக்கு எழுதி கொடுக்குறீங்களா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா பொருள்னு சொல்லி எங்க தலையில விடிஞ்சிடும். அவர் முழிக்கிறார். ஆமா அவர் சொல்றாரு, அவங்ககிட்டயே கேட்டுருங்க, என்கிட்ட கேட்டுருங்க. நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, சார் எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் பண்ண பாம்பு கட்டி கண்ணுக்கு முன்னே தெரியுது, ஒண்ணும் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க வேணா நைட் வர பாருங்க. இன்னொரு டாக்டர் சொல்றாரு, பாக்கணுமா அங்குதான். காமெடி பீஸ் ஆயிட்டாருங்க. நைட் வர என்ன பாக்குறது, ஏறிச்சுன்னா என்ன பண்றது? இப்பவே ஏறி இருக்கு, எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் ஏதோ ஒரு 7 மணிக்கு வந்து ஆனா ஒரு சொட்டு உள்ள ஏறி அந்த காலை அப்படி உதறிட்டு வீசினல, அது இந்த பாம்பு பல்லுல இருந்து வீச அதை அப்படி விழுந்துச்சு. இல்ல நம்ம உடம்பே நமக்கு மருந்து.
மருந்தென்ன வேண்டாமாம் யாக்கைக்கு நம்ம அது உணரணும். மறுநாள் நம்ம பெர்சன்டேஜ் ஏறிடுச்சுன்னா அப்புறம் இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்க ஏறான்? காலையில போலீஸ்காரன் தான் வந்து நிக்கிறான். கையில ஒரு புக்க வச்சுக்கிட்டு. சார் இங்க பாம்பு கடி இருக்கலாமா? அப்படி இருக்கிறாரா? முடிஞ்சு போச்சுடா. போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகணுமா? போயிடுச்சான்னு கேட்கலாம். ஏன் நாங்க 2 வருஷம் தான் வெளியில இருந்து பேசிட்டு இருக்கோம். எங்கிட்ட தான் வந்து கேட்கிறாரு. அவர் சிரிப்பார். ரேஞ்சர். ஒண்ணு இல்லைங்க. இல்லையே பாம்பு கடின்னு கொடுத்தாங்க சீரியஸ்ன்னு சொல்லிட்டு. நான் தான் என்ன பார்த்தா போலீஸ். பாம்பு கடின்னு இப்படி நிக்கிறீங்க. அடிச்சுதுங்க. விஷம் பாம்போட இப்படி. சார் விளையாட்டா சொல்லாதீங்க. பின்னாடி கூட ஏதாவது உங்களை பாதிக்கலாம். உடம்புல இது வரும். நீங்க மெடிசின் எடுத்துருங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ். வேண்டாம் போகுது. அப்போ உங்களுக்கு நாங்க என்ன எழுத நத்திங் போட்டு விட்டுருங்க. இட்ஸ் ஃபைன் ரைட். உடனே அவங்களேன்னு போட்டு விட்டுருங்க. திருப்பி போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்க கிளம்பலான்னா விடமாட்டேன்ட்டான். 10 மணிக்கு டாக்டர்ஸ் வருவான்னு சொல்லி டாக்டர் வந்த பிறகு அப்புறம் பார்த்தாரு. டாக்டர் பார்த்தாரு, நாக்க பார்த்தாரு, கண்ணை பார்த்தாரு, மூக்க பார்த்தாரு. ஒண்ணுமே இல்லை. எந்த ரத்தத்துக்கு அறிகுறி இல்லை. சரி போங்க. ஆனா உடம்புல ஏதாவது உங்களுக்கு இருந்துன்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லி. பட் அவ்வளவுதான். அன்னையோட முடிஞ்சு போச்சு. நான் இதை பெருமைக்கு சொல்லல. எல்லாருடைய உடம்பும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. அதுவே என்ன பண்ணும்? மெடிசனை உண்டு பண்ணுது. நீங்க தனியா கம்பெனில போய் வாங்க வேண்டாம். இவங்க நல்லா பாருங்க. ஏதாவது ஒரு அலர்ஜி அப்படி டக்குன்னு உள்ள போனா கச்சுன்னு தலை வலிச்சு கட்டுன்னு அப்படியே இருக்கு. அச்சுன்னு ஒரு 3 தும்மல் போட்டீங்கன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு. அது அந்த தும்மல் வரலன்னா இது உள்ள போய் உங்களை தலை கணக்கையும் மண்ட வலியும் அது இதையும் பண்ணும். தும்மல் மூலமா வெளியில வந்துடும். சளி பிடிக்குது. சளி பிடிக்குது எதுக்கு? நோய் இல்ல. சளி பிடி உங்களை கிளீன் பண்ணுது. தேவையில்லாத வைரஸ் உள்ள இருந்த உடனே அதை வந்து உள்ள இருக்கக்கூடிய நம்ம வெள்ளை அணுக்கள் இல்லையா, இது என்ன பண்ணுது? அதை அடிச்சு கொல்லுது. பொண்ணு அதை குணமாட்டு வெளியில தருது. மூக்கு வழியா, காது வழியா, வாய் வழியா எல்லாம் எது வருது? அந்த சளி வந்து வரும்போது அது அவ்வளவு செத்த அணுக்கள், அவ்வளவு விஷம். அப்ப மருந்து உள்ள எல்லாம் இருக்குது. நீ இதுக்கு மேல போய் மேல ராகி கீழி, இது ஒரு அறியாமை. மருந்து என்ன வேண்டாம். உடம்பு சொல்லும் இதை வாங்கிக்கலாம், இதை செய்துக்கலாம், இதை கேட்டுக்கலாம். புரியுதா? அந்த லெவல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உடம்பு அப்படி வச்சுக்கணும். அப்பதான் புரியும். உடம்ப நம்ம அந்த மாதிரி பராமரிக்கலைன்னு சொன்னா அது சொல்ல. அப்ப அதுக்குதான் ஞானத்துல என்ன வேணும்னு சொன்னா உண்மை அறிவு வேணும்.